லோட் ஷேர் டெலிவரி ஆப்பில் அசால்ட்டாக 1500 1600 சம்பாதிக்கலாம்னு சொல்கிறாங்க. எல்லோருக்கும் வணக்கம் குருவர்களே, நான் உங்கள் மகேஷ் பர்சன். வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ஹவு டு ஜாயின் லோட் ஷேர் அந்த வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னது ஹவு டு ஜாயின் லோட் ஷேரா அப்படின்னா ப்ரோ லோட் ஷேர்னா என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, லோட் ஷேர் அப்படின்றது ஒரு டெலிவரி ஆப்பு. அது ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரி டெலிவரி ஆப்பு. என்ன ப்ரோ இந்த பேர் இப்போ தான் புதுசாக கேள்விப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் அப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் முன்னாடி தான் நான் கேள்விப்பட்டேன். என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ஸ்விக்கி பேக் வச்சு தான் ஓட்டிட்டு இருந்தான். நான் நண்பா ஸ்விக்கி ஆடெல்லாம் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை நண்பா நான் லோட் ஷேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் போட்டுட்டேன்டா, அது நல்லாவே ஏர்னிங்ஸ் நல்லா வருதுடா அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்படியா என்ன ஆப், அது எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஸ்விக்கி ஆட்ரு, ஜொமேட்டோ ஆட்ரு, அப்புறம் பிக் பாஸ்கெட் இந்த மாதிரி ஆட்ருலாம் வருமா, அதில் பேஸ் பே 35 ரூபா வருதுன்றான். அது நம்ம 20 ஆர்டர் பார்த்துட்டு அது நல்லாவே இருக்குன்றாங்க அந்த ஆப்பு. ஸோ அதனால் நான் அடுத்த ஒரு 7 நாளைக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், அடுத்த 7 நாளைக்கு நான் ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ணலான்னு இருக்கேன் லோட் ஷேரில். ஏன் அப்படின்னா, எந்த ஒரு ஆப்புமே ஸ்டார்டிங்கில் வரும்பொழுது அது இப்போ தான் ஓப்பன் பண்ணிட்டாங்க நிறைய அந்த ஆப்பை. ஸ்டார்டிங் நல்லா ஏர்னிங்ஸ் தருவாங்க. அது மாதிரி லோட் ஷேரில் இப்போ நல்லா ஏர்னிங்ஸ் வருது அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொன்னான். கரெக்டாக ஒரு 7 நாள் ஓட்டி 11,000 சம்பாதிக்க முடியுது அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். இன்னிலேருந்து உங்களுக்கு 4லேருந்து அது ஒரு vlog வரும் பாருங்க. ஸோ ஆனால் இன்னைக்கு ஹவு டு ஜாயின் லோட் ஷேர் அப்படின்ற வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோஸ்ல போயிடலாம். பிளே ஸ்டோருக்குள்ளே போங்க. பிளே ஸ்டோருக்குள்ளே போனதுக்கப்புறம் லோட் ஷேர் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணியாலே அதே வந்துடும். அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இப்போ 5 லட்சம் பேர் ஓட்டுறாங்களா, 5 லட்சம் டெலிவரி பார்ட்னர்ஸ் ஆல்ரெடி ஓட்டுறாங்க போலியே ஜாயின் பண்ணி. இந்த ஆப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் கொடுத்துடலாம். பார்க்கலாம் என்னென்ன கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எல்லாமே அளவு கேட்குது, அளவு கொடுத்துருங்க. ஓகே, இப்போ உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் அட்ராக்ட் டெய்லி அண்ட் வீக்லி இன்சென்டிவ் டு ஏர்ன் மோர். ஓகே, இல்லை டெய்லி இன்சென்டிவ் வீக்லி இன்சென்டிவ் ரெண்டுமே இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, ஓகே எல்லாம் பார்த்துட்டு ஸோ லாகின் அண்ட் சைன் அப் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். என் நம்பரே கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம நேமை ஃபுல் நேமை என்ட்ரு பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் பர்த் கேட்குது, டேட் ஆஃப் பர்த் கொடுத்துடலாம். சூஸ் யுவர் வெஹிக்கல் அப்படின்னு சொல்லி காட்டுது. சைக்கிள், பைக்கு, அப்புறம் ரெண்ட் ஈவி. ஓகே, இதில் நம்ம சைக்கிளையும் ஓட்டலாம் இந்த டெலிவரி ஜாப்பு, அப்புறம் பைக்லேயும் ஓட்டலாம். அதுக்கப்புறம் 2 ஈவி பைக்லேயும் அதில் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் ஓன் பைக்கில் தான் ஓட்ட போகிறேன். அந்த பைக்கை நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் எல்லாம் ஓட்ட போகிறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. அப்புறம் வெஹிக்கல் நம்பர் சொல்லி கேட்குது. ஸோ அந்த வெஹிக்கல் நம்பர் போட்டு என்டர் பண்ணிக்கோங்க. நான் வெஹிக்கல் நம்பர் கொடுத்துட்டேன். அப்புறம் சூஸ் யுவர் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நீங்கள் எந்த லொக்கேஷன் அந்த லொக்கேஷன் கொடுத்துருங்க. நான் சென்னையில் தானே ஓட்ட போகிறேன், நான் சென்னை கொடுத்துக்கிறேன். ஸோ அப்புறம் ரீஜன் அண்ட் ஜோன்ஸ்ன்னு சொல்லி கேட்குது. ஸோ இதிலே காட்டுது பாருங்கப்பா. ஸோ சென்னையில் எந்தெந்த ஜோன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அம்பத்தூர், போரூர், முகப்பேர், அண்ணா நகர், வடபழனி. சரிங்க, பூந்தமல்லி ஜோன் இதெல்லாம் இருக்கான்னு சொல்லி பார்க்குறேன். நீங்கள் தேடும்போது உங்கள் ஜோன் இல்லைனா உங்கள் வீட்டு ஜோன் இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க. நீங்கள் எந்த சிட்டி கொடுத்தீங்களோ அந்த சிட்டி ஃபுல்லாக கூட நீங்கள் ஜோனாக மாற்றிக்கலாம். தெரிஞ்ச ஜோன் எங்கன்னா இருந்தால் கூட அதை எடுத்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி இருப்பாங்க. அவங்க இருக்க டிஎல் கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க ஈஸியாக மாற்றி கொடுத்துருவாங்க. நீங்கள் எந்த சிட்டி கொடுக்கணும். இப்போ உதாரணம் கோயம்புத்தூர்னா அந்த கோயம்புத்தூர் சுற்றி ஃபுல்லாகவே நம்ம போட்டுக்கலாம். அங்கே நம்ம போய்க்கொண்டாலும் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு நான் சென்னை கொடுத்தேன் இல்லையா, ஸோ சென்னை ஃபுல்லாகவே நான் எங்கே வேணால் போய் ஆர்டர் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு மாற்றி கொடுத்துட்டாங்க. அதில் என் ஃப்ரெண்டு டிஎல் நம்பர்லாம் வச்சுருக்கேன். நீங்கள் ஆப் ஜாயின் பண்ணினாலே உங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்த்து விட்ருவாங்க. அதனால் உங்கள் ஜோன் இல்லைனா கவலைப்படுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஜோனை கொடுங்க. அதுக்கப்புறம் அந்த சிட்டியை ஃபுல்லாக கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை ஒரு வாட்ஸ்அப்பில், அதாவது நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறமே நம்மளை வாட்ஸ்அப்பில் சேர்த்து விட்ருவாங்க. அந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிற டிஎல் யாரா கிட்ட சொன்னீங்கன்னா, ஆனால் எனக்கு இந்த ஜோன் வேணும்னா அதை ஆப்பில் ஸ்டார்ட் எனக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா, அவங்க நீங்கள் என்ன ஜோன் கேட்கல அதை அவங்க ஜோனை ஆட் பண்ணுவாங்க. இல்லை ஃபுல்லாக சுற்றி கூட அவங்க ஆட் பண்ணிப்பாங்க. நீங்கள் எங்கே வேணுமோ அங்கே கூட போய்ட்டு நீங்கள் ஆர்டர் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். கைஸ், இதை நான் எடிட்டிங்கில் தான் பேசுகிறேன். சில ஃபோனில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தால, அது சில ஸ்க்ரீன் ரெக்கார்ட் அதை உங்கள் சைடில் போடுங்க. எவ்வளோ நேரம் நான் பண்ணுற ப்ராசஸ்லாம் அது சில எடுத்து வச்சுருக்கேன். சில கொஞ்சம் தான் இருக்குது, நிறைய விஷயம் காணாமல் என்ன பண்ணுறதே தெரில. பட் ஓகே, இதுக்கப்புறம் சிம்பிள் ப்ராசஸ் தான். நான் அப்படியே வாயில சொல்கிறேன், அதை நீங்கள் உங்கள் ஃபோனில் காட்டும், அதை பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ போரூர் ஜோன் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டேன். இவர் ஃபுட் ஆர்டர் வேணுமா, இல்லை இ-காம் டெலிவரி வேணுமா, இல்லை கேஸ் டெலிவரி வேணுமான்னு கேட்குது. நான் 3மே செலக்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். ஓகே, நான் செல்ஃபி கேட்குது, நம்ம செல்ஃபியை கொடுத்துடலாம். ஓகே, செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஆதார் கார்டு கேட்குது சார் கைஸ். ஆனால் ஆதார் கார்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆதார் கார்டை ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேட்குது. அது எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பேன் கார்டு கேட்குது கைஸ். டிரைவிங் லைசன்ஸ் அண்ட் ஆர்சி புக் கேட்குது. பே ஜாயினிங் ஃபீ. ஓகே, நம்ம ஜாயின் பண்ணுறது ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அது 500 ரூபா பொதுவாக 4 கேட்பான்னு நினைக்கிறேன். இப்போ 96% ஆஃபர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. வாங்க இப்போ பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம 20 ரூபா தான் போட்டிருக்காங்கப்பா ஜாயின் பண்ணுறதுக்கு. ஓகே கேஸ், நம்ம பே பண்ணியாச்சு ஜாயினிங் பண்ணுறதுக்கு ஃபீஸு. கங்க்ராச்சுலேஷன், யுவர் டாக்குமெண்ட் ஹேஸ் பி வெரிஃபைட், கம்ப்ளீட் டெமோ ஆர்டர், ஸ்டார்ட் ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டுது. அதில் எப்படி ஆப்பை நம்ம ஆர்டர் எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தருது. 15 minutes later. எனக்கு இப்போ அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. 10-15 நிமிஷத்துல அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிட்டு
நம்ம பேக் போயிட்டு மறுபடியும் உள்ளே வரும்பொழுது ஸோ இந்த மாதிரிலாம் வந்து காட்டுது. என்னன்னா என்டர் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ அதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அந்த பேங்க் எந்த பேங்க்கில் வந்து உங்களுக்கு சேலரி போட நினைக்கிறோம் அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. நானும் வந்து கொடுத்துக்கிறேன். பேங்க் அக்கௌண்ட் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். சிக்னேச்சர் கேட்குது, நம்மளோட சிக்னேச்சர் போட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஓகே கைஸ், எனக்கு வந்து இப்போ அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் எப்படி தெரியுமா இருக்கும் அங்கே காட்டுறேன். ஸோ இப்படி தான் கைஸ் இருக்கும் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா. ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்குது இல்லையா, ஸோ இது வந்து இப்படி கோ ஆன்லைன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டாது. வந்து அதுவே உங்களுக்கு சின்ன டெமோ மாதிரி காட்டும். அதுவே சொல்லும் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும். அது நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா எப்படி ஆர்டர் எடுக்கணும், எப்படி பிக்கப் பண்ணணும், எப்படி ட்ராப் பண்ணணுன்றது அது ஓரளவுக்கு சொல்லும். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 ரூபா தருவாங்க. இதோ பாருங்க, எனக்கு வந்து 2 ரூபா வந்துடுச்சு. உங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் இப்படி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது இங்கே வாட்ஸ்அப் குரூப் இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணி இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக வாட்ஸ்அப் குரூப் போகும். ஸோ நீங்கள் என்ன டவுட்னாலும் அதிலே நீங்கள் அவங்ககிட்ட கேட்குற மாதிரி இருக்குது. உண்மையிலே நல்லா இருக்குது கைஸ் அந்த குரூப்பு. என்ன பிரச்சனை உங்களுக்கு ஓட்டும் போது வந்தாலும் அதில் நீங்கள் போட்டிங்கன்னா அதில் டிஎல் நம்பர்லாம் இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு வந்து உங்கள் ஜோன் நீங்கள் ஆட் பண்ணணும்னு சொல்லி அதில் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட அதில் டிஎல் வந்து உங்களை நேரடியாக உங்களை கான்டெக்ட் பண்ணுவாங்க. அது பண்ணதுக்கப்புறம் அவள் தான் இப்படி அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் நம்ம ஆன்லைன் பண்ணி நம்ம கோ ஆன்லைன் கொடுத்தா நம்ம வந்து ஆர்டர் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நான் நாளைக்கு vlog பாருங்கள் எப்படி எப்படிலாம் ஏர்ன் பண்ணணும், எப்படி எப்படிலாம் ஆர்டர் வருது, இதில் பயங்கரமாக ஏர்னிங்ஸ் வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டே இப்போ கேட்டேன், ரொம்ப பயங்கரமாக இல்லடா லோட் ஷேரு. எனக்கு இப்போ தான் கைஸ் தெரியும் லோட் ஷேரை பற்றி. நிறைய பேர் வந்து எப்பயோ தெரிஞ்சிருக்கு. நம்ம சேனலில் பரவ தம்பி இப்போ மீட் பண்ண வரேன். தம்பி உங்களுக்கு லோட் ஷேர் தெரியுமான்னு கேட்டால் தெரியும்ண்ணா, நல்லா இருக்கணும் ஏர்னிங்ஸ் பேல் அப்படின்ற மாதிரி சொன்னார். இதெல்லாம் 7 நாளில் 11,000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா முடியாதுன்னு சொல்லி நாளிலேருந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிடும். ப்ரோ அடிக்கடிக்கு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி போடுறீங்க, நான் ஓடி வீடியோ போட மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கலாம். இத்தனை அப்படி ஓடி போடாத காரணம் நம்ம நிறைய வேலைகள் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து இதுக்கப்புறம் யூடியூப்ல மெயின் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால எனக்கு இப்போ அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் பண்ணி லடாக் போகிற வரைக்கும் நான் பெருசாக இந்த வேலைகளும் எனக்கு எல்லாமே ஆல்டர்னேட்டிவ் ஆள் வச்சு நான் பண்ணுற மாதிரி பண்ணியாச்சு. அப்படியும் சில வேலைகள் வந்து அதை நான் பார்த்துக்கிறேன். லோட் ஷேர் டெலிவரி ஆப்பில் அசால்ட்டாக 1,500 ரூபாய் 1,600 சம்பாதிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கும் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. பட் நம்ம அதை ஓட்டணும். எதுவுமே எந்த டெலிவரி ஆப்புமே வந்து டக்குன்னு சொல்லுவாங்க இப்படி 1,500 2,000 ரூபாய் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அது டக்குன்னுலாம் வராது. நம்ம அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி வெயிலையும் மழையிலும் கஷ்டப்பட்டால் மட்டும் தான் அவ்வளோ காசு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரி ஓகே, இந்த வீடியோ முடிச்சிட்டுமா, பாய்.